வணக்கம் நண்பர்களே. சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்கிறதும் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணுங்கிறதும் நம்மள பல பேருக்கு வாழ்நாள் கனவா இருக்கும். ஆனா சில பேருக்கு நிலம் வாங்குறதுலயோ வீடு வாங்குறதுலயோ தடங்கள் இருக்கும். வாங்கின நிலத்துல வீடு கட்ட முடியாது, இல்லைன்னா சொத்து தகராறு ஏதாவது இருக்கும். இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வாஸ்து தோஷம் ஏதாவது இருந்தா அதையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டு ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? அது என்னன்னா, நமனும் ஒரு சொந்த வீடு. அந்த ஒரு கனவை நனவாக்குறதுக்கு ஒரு சூப்பரான சக்தி வாய்ந்த ஆன்மீக வழி இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருக்கா? ஆனா என்னடா அது, ஒரு நல்ல வீடு அமைய மாட்டேங்குதே, நிலம் வாங்க போனா ஏதாச்சும் ஒரு தடை வந்துட்டே இருக்கே, இல்ல ஆரம்பிச்ச வீட்டை கூட கட்டி முடிக்க முடியலன்னு ஒரு வேளை நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கானதுதான். சரி, அப்ப நம்ம பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்க போற தெய்வம் யாருன்னு கேக்குறீங்களா? அவர்தான் ஸ்ரீ வாஸ்து கணபதி. நீங்க சிவன் கோயில்களுக்கு போயிருந்தீங்கன்னா அங்க கொடிமரம் இருக்கும் இல்லையா? அந்த கொடிமரத்தோட அடியில அமர்ந்திருக்கிறாரே ஒரு விநாயகர், அவர்தான் இவர். ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்திகள் கொண்டவர். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, வீடு நிலம் சம்பந்தமா நமக்கு வர்ற எல்லா விதமான வாஸ்து பிரச்சனைகளுக்கும் இவர் ஒருத்தரே போதும் முழுமையான தீர்வு கொடுப்பார்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஒரு பிரத்யேகமான கடவுள்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ இவரை எப்படி முறையா வழிபடுறது? அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ நாம பார்க்கலாம். இந்த வழிபாட்டை எல்லா நாளும் செய்யலாமா, இல்ல குறிப்பிட்ட நாள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். அப்புறம் சதுர்த்தி திதி, அதுலயும் செவ்வாய்க்கிழமையில வர அங்காரக சதுர்த்தி மிக மிக உகந்தது. இது எல்லாத்தையும் விட வாஸ்து நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட வாஸ்து நேரத்துல வழிபடுறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. சரி, அந்த நாள்ல கோயிலுக்கு போயிட்டு முதல்ல வாஸ்து கணபதிக்கு மனசார அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் நாமளே கையால அரைச்ச சந்தனத்தை அவருக்கு பூசி தூபம் தீபம் காட்டி ஒரு புது வஸ்திரம் சாத்தணும். கடைசியா உங்க மனசுல இருக்கிற கோரிக்கைகளை முழுமையா அவர்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும். அது அவசியம். இந்த வழிபாட்டிலேயே ஒரு முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தீபம் ஏற்றி வழிபடுறது தான். ஏன்னா விளக்கோட ஒளி நம்ம வாழ்க்கையில இருக்க தடைகள் எல்லாம் விலக்கி ஒரு நல்ல வழியை காட்டும் இல்லையா? அதனால இந்த கணபதிக்கு தீப வழிபாடுன்னா ரொம்பவே பிரியமா. இப்போ எத்தனை தீபம் ஏத்தணுங்கிறதுல சில கணக்கு இருக்கு. நீங்க சின்னதா ஆரம்பிக்கணும்னு நினைச்சா 12 விளக்குகள்ல ஆரம்பிக்கலாம். இல்ல உங்களால இன்னும் கொஞ்சம் செய்ய முடியும்னா அடுத்த கட்டமா 36 விளக்குகள் ஏத்தலாம். அதை விட இன்னும் விசேஷமா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 54 விளக்குகள் ஏத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. உறுதியா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சங்கல்பமா முழுமையான அர்ப்பணிப்போட செய்யவோம்னா 108 தீபங்கள் ஏற்றி வழிபடுறதுதான் உத்தமம். சுருக்கமா சொல்லணும்னா, நெய் இல்லன்னா நல்லெண்ணெய் ஊத்தி அகல் விளக்குகள் ஏத்தணும். இந்த 12, 36, 54, 108 இதுல உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு எண்ணிக்கையை தேர்ந்தெடுத்து கொடிமரத்தை சுத்தி யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா ஏத்தி வழிபடணும். இதுதான் முக்கியம். ஓகே, இவ்ளோ தூரம் ஸ்ரத்தையா இந்த வழிபாட்டை நம்ம செய்றோமே, இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? வாங்க அதை இப்போ பார்க்கலாம். இந்த வழிபாட்டை செய்யறதால கிடைக்கிற பலன்கள் என்னென்ன தெரியுமா? முதல்ல, ஒரு நல்ல வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா, அது வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற தடைகளெல்லாம் விலகி சீக்கிரமா ஒரு நல்ல வழி பிறக்கும். 2வது, நிலம் வாங்கணும்னு முயற்சி பண்ணும்போது வர தடைகள் சட்ட சிக்கல்களெல்லாம் தீரும். 3வது, பூர்வீக சொத்துல ஏதாவது தகராறு இருந்தா அது சுமூகமா முடிவுக்கு வரும். 4வதா, ரொம்ப முக்கியமான விஷயம், காசு இல்லாமலோ இல்ல வேற ஏதாவது காரணத்தாலோ பாதியில நிக்கிற உங்க வீட்டு வேலைகள் திரும்பவும் ஆரம்பிச்சு நல்லபடியா முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய பலன்களை இந்த ஒரு சிம்பிளான வழிபாடு எப்படி கொடுக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு சக்தி என்ன தெரியுமா? அது நம்மளோட நம்பிக்கை தான்.
ஏன்னா சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வாஸ்து கணபதிய நீங்க முழு மனசோட முழு நம்பிக்கையோட தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் சும்மா வராது, மழையா கொட்டுன்னு சொல்லிருக்காங்க. பாத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், என் ஜாதகத்துல கிரகமே சரியில்லை, நான் வாங்கின இடத்தோட வாஸ்து சரியில்லைன்னு. இந்த மாதிரி சாதகமா இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு வழிபாடு போதும், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது இது. இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய அந்த சொந்த வீடுங்கிற கனவை நனவாக்க இவ்வளவு எளிமையான ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த வழிபாடு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நம்புறீங்களா? சும்மா ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி நண்பர்களே. இது போன்ற பல உபயோகமான தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான், லைக் பண்ணி ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். மறக்காம உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.